எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறீங்களா? தினந்தோறும் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஏன் தெரியுமா? உங்க மேல ரொம்ப அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு காலையில நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி உங்களோடு பேசுகிறார். சில சமயம் நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறோம், நம்ம எதிர்பார்த்த மாதிரி பதில் வர மாட்டேங்குதே. அப்ப சில சோர்வு வரும், அப்படிதானே? இங்கே ஜெபம் பண்ணினது எதற்காக? பவுலப்போஸ்தலன் தன்னுடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு அது வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பதனால ஆண்டவரே அதை எடுத்து போடும் என்று ஜெபம் பண்ணுகிறார். ஒரு முறை அல்ல, 3 முறை ஜெபம் பண்ணினாலும் 3 முறையும் தேவன் கொடுத்த பதில், என் கிருபை உனக்கு போதும், இந்த முள்ளை எடுத்து போடுங்க, இந்த வேதனை எடுத்து போடுங்கன்னு சொன்னா, சரி எடுத்து போடுறேன் அப்படின்னு தானே ஆண்டவர் சொல்லியிருக்கணும். இந்த ஜெபத்துக்கு அப்படித்தானே பதில் கொடுத்துருக்கணும். அவர் எதிர்பார்த்தபடி ஆண்டவர் பதில் கொடுக்கல. நம்ம வாழ்க்கையில கூட சில சமயம் நம்ம ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணுவோம், நம்ம எதிர்பார்த்தபடி ஆண்டவர் பதில் தர மாட்டார். அதனால தானே சோர்ந்து போயிருக்கிறீங்க. நான் கேட்ட அந்த மாதிரி ஆண்டவர் பதில் தரலையே, நான் ஜெபித்த அந்த மாதிரி நடக்கலைன்னு சோர்ந்து போயிருக்கீங்களா? என் ஜெபத்தை அவர் கேட்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஜெபத்தை அவர் கேட்டார், ஆனால் அவர் வேற மாதிரி பதில் தந்திருக்கிறார். இதை நம்ம நிறைய பேர் புரிந்து கொள்வதில்லை. இங்கே பவுலுக்கு என்ன பதில் கொடுக்கிறாரு? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். நீ இந்த முள்ளு வேதனைப்படுத்த நீ கலங்காத, என் கிருபை உனக்கு போதும். நான் தான் உன்னை பலப்படுத்த கூடவே இருக்கிறேன்ல, பிறகு எதுக்கு நீ கலங்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார்.